இன்ஸ்டாகிராம் திறந்தாலே எல்லா ரீல்ஸ்லையும் ஃபுல்லாக ஈஃபா சிக்கன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பண்ணாமல் எப்படி? ஸோ அதுக்காக நான் எனக்கு பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், டர்மரிக், கரம் மசாலா, சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இதை மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. இப்போ க்ரீமி சாஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெஜ் மைனஸ் சேர்த்துருக்கேன். ஸ்டோர் பாட் தான், நீங்கள் மைனஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் சீஸ் ஸ்லைஸ், கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் கார்ன் சேர்த்துட்டு நல்லா இது ஃபைன் க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே சிக்கன் சூப்பராக வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இதை நான் ஸ்கியூவர்ஸில் கொதுக்க போகிறேன். நீங்கள் தவா ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் ஓடிஜிலியோ இல்லை அவன்லையோ எதில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூட எடுத்துக்கலாம். அயன் தவாவில் நல்லா பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கியூவர்ஸையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு திரி போட்டு நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ப்ளேட்டிங் வந்து பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஸ்கியூவர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணனால சிக்கன் மட்டும் வச்சு பண்ணிட்டேன். இது ஒரு மீலாக இருந்துச்சுனாக்கா ஒரு ஃபுல் பிளாட்டராக வந்து ரெடி பண்ணிப்பேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப்பாத்தி, சாலட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டு மேலே ட்ரிசல் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன். ஸோ அது ஃபுல்லாக போடும்போது இது செம்ம அழகாக இருந்தது. அட் த சேம் டைம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இவ்வளோ க்ரீமியான சீஸ் வந்து சாப்பிட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன் டைம் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடிக்கடி சாப்பிட சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.